வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஒரு சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். லாங் வீடியோ தான். இன்றைக்கி ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா வந்து யூடியூப்பில் வந்திருக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் ஷைனஸோட வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் காமெடியோட கலந்து தான் இருக்கும். ஸோ அதான் பேசிகிட்டே இருப்பாங்கன்னு அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். சால மீன் குழம்பு. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்பிட்வீனில் அந்த காமெடியும் பார்க்கலாம், எங்கள் அம்மா எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. ஃபஸ்ட்டு வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, வெந்தயம், சோம்பு போட்டு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகா வந்து காரத்துக்கு தக்கன போட்டுக்கோங்க. அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்குனதுக்கப்புறமா ஒரு வத்தல் போடணும். வத்தல் வந்து நம்மளுக்கு எண்ணெயிலே சேர்ந்து வெந்தால் தான் அது அந்த ப்ரௌன் கலர் வந்து லைட்டாக கருப்பு கலரில் மாறும். ஸோ காஞ்ச மிளகா, நீளமான காஞ்ச மிளகா இருக்குல்லையா, அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். எடுத்துக்கிட்டே இருக்கும்போது எங்கள் அம்மா அப்படி பேசிகிட்டே இருந்தாங்க. ஒருவேளை ஃபஸ்ட் டைம் அப்படி காட்டுறதுனால ஒரு கொஞ்சம் தயக்கமாக கூட இருக்கலாம். ஸோ நான் எப்படியாவது கண்டிப்பாக எடுத்தாகணும்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டே இருந்தேன். ஸோ இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அம்மாவே வாய்ஸ் ஓவர் கொடுக்க வைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட் டைம் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து வெங்காயம் எல்லாம் வந்து வெந்துருச்சு. ஸோ கட் பண்ணி வச்ச தக்காளியை போட்டு வதக்கிக்கலாம். ஸோ வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, வத்தல் இதெல்லாம் போட்டு நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம அடுத்து என்ன போடலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எல்லாம் வேகிறதுக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் தான் தக்காளி நல்லா குலைவாக வேகும். கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். குழம்புக்கெல்லாம் கல் உப்பு போட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தூள் உப்பு வந்து அவாய்ட் பண்ணுங்கள். கல்லுப்பு மேக்ஸிமம் குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். அந்த சைடு வந்து நம்மளுக்கு சோறுமே கொதிச்சிட்ருக்கு. ஸோ அது மாதிரி சோறுமே நம்ம வந்து குக்கரில் வைக்காமல் பானையில் வடிச்சிங்கன்னா அதுவுமே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து குழம்புக்கு வந்து மாமிஸ் புளிக்குழம்பு பொடி தான் போடுறோம். வீட்டில் அரைச்ச புளிக்குழம்பு பொடி இருந்தால் அதுவுமே போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாம் வந்து நல்லா கட்டி ஆகிடுச்சு. இந்த இடத்துல கரைச்சி வச்ச புளியை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ புளி போட்டு உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு நம்ம டேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. எனக்கு ரொம்ப தண்ணியாகவும் வேண்டாம், கட்டியாக வேண்டாங்கிறதுனால ஓரளவுக்கு அந்த புளி தண்ணி மட்டும் ஊற்றிட்டு வேறு எந்த தண்ணியுமே ஊற்றலை. உப்பு கம்மியாக இருந்தனால அம்மா வந்து டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு போட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா தேங்காய் விழுது. தேங்காயோட சின்ன வெங்காயமும் கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டு அரைச்சி விட்டிங்கன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி அரைச்சி விட்டு இப்போ குழம்பு கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா சால மீன் தான் இன்றைக்கி குழம்பு வச்சுருக்கோம். அதனால் சால மீனை வந்து போட போகிறோம். இதுக்கிடையில் அப்படியே நாங்கள் சமைச்சிக்கிட்டே காமெடி பண்ணிகிட்டே இருந்தோம். என் தங்கச்சி வந்து ஊடால காமெடி பண்ணிகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி வச்ச அந்த சால மீனை போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிங்கன்னா சால மீன் வந்து அந்த ஹீட்லேயே வந்து வெந்துடும். ஆனால் அது சாஃப்டாக ஸ்கின் இருக்கும். முள் வந்து கலண்டு குழம்புல விழுந்துடும். அதனால் நீங்கள் ஒரு 5 நிமிஷத்தில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ குழம்பு கொதிக்கிற கேப்பில் சோறுமே வந்துடுச்சு. சோறையுமே வடித்து சாப்பிட்றது தான் நமக்குமே நல்லது. அந்த ஸ்டார்ச்லாம் நம்ம உடம்புல சேராது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம டைம் வேகமாக இருந்துச்சு. குக்கரில் சமைக்காமல் இந்த மாதிரி பாத்திரத்தில் வந்து வடித்து சமைச்சிங்கன்னா நல்லது. ஸோ குழம்பும் வந்து வச்சாச்சு, சோறும் வடித்தாச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணணும்னா கருவேப்பிலை கொஞ்சம் மேலாப்பில் போட்டு நல்லெண்ணெய், இதயம் நல்லெண்ணெய் எடுத்துருக்கோம். நிறையா ஊற்றி நீங்கள் குழம்பு ஆஃப் பண்ணிங்கன்னா அதுவுமே நல்லாயிருக்கும். மேலாப்பில் அந்த எண்ணெய் மிதக்கும். அதோட சுடு சோறில் குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு இந்த வீடியோவில் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது சாப்பிடணும் போல் ஒரு கிரேவிங்ஸ் வருது. இப்போ பார்த்திங்கனாலே சால மீன் உடையாமல் நல்லா ஃபுல்லாக இருக்குது. சால மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ மீன் ஃப்ரை பார்த்துடலாம். இந்த மீன் ஃப்ரைக்கு என்ன மீன் நகர மீன் வந்து எடுத்திருந்தோம். சால மீனையுமே கொஞ்சோண்டு ஃப்ரை பண்ணியிருந்தோம். ஸோ மீன் ஃப்ரை மசாலா வந்து அம்மா தடவிட்டு இருந்தாங்க. ஸோ தடவி முடிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். மீனுக்கு வந்து தடவுறதுக்கு முன்னாடி நான் இதில் என்னென்ன போடணும்னு நான் சொல்லிடுறேன். வத்தப்பொடி, மல்லிப்பொடி, ஜீரகப்பொடி, எண்ணெய், நல்லெண்ணெய் ஊற்றிக்குவாங்க.
ஸோ இதெல்லாம் போட்டு நீங்கள் மீன் மசாலா வந்து தடவிடலாம். வேறு கார்ன்ஃப்ளவர் வேறு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. மிளகு பொடி இருந்தாலும் அதை வந்து போட்டுக்கலாம். ஸோ மேக்ஸிமம் 3 பொடி தான்: வத்தப்பொடி, ஜீரகப்பொடி, மல்லிப்பொடி. மஞ்சப்பொடி கூட நாங்கள் இன்றைக்கி போடலை. மேக்ஸிமம் எப்போயுமே போடுவோம், இன்றைக்கி வந்து இல்லைங்கிறதுனால போடலை. இந்த 3 பொடி போட்டு லைட்டாக புளிக்குழம்பு பொடியுமே எங்கள் அம்மா போடுவாங்க. அது வந்து நல்லா தான் இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. மற்றபடி எதுவுமே முட்டையை உடச்சி ஊற்றுறதோ இல்லை கார்ன்ஃப்ளவர் மாவு போடுறதோ தேவையில்லை. இது மட்டும் போட்டு நல்லா வெயிலில் காய வச்சிங்கனாலே இந்த மசாலா வந்து மீனோட நல்லா ஒட்டிக்கிரும். இப்போ ஒரு மீனாக வந்து பொரித்து எடுக்க வேண்டியதுதான். அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். இந்த நகர மீனை வந்து நீங்கள் பொரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். ஃபால்ஸ் ஏரியாஸ்லலாம் இந்த மாதிரி பெரிய ஃபுல் மீன் தான், மண்டையை மட்டும் கட் பண்ணிவிட்டு ஃபுல் பாட்டையும் வந்து பொரிச்சு கொடுப்பாங்க. குளிச்சுட்டு வந்து சாப்பிட அவ்வளவு சூப்பராக இருக்கும். நடுவில் ஒரு பெரிய முள் தான் இருக்குது, வேறு எங்கேயுமே முள் இருக்காது. அந்த முள்ளை மட்டும் எடுத்துட்டிங்கன்னா குழந்தைங்களுக்குமே சேஃபாக வந்து நம்ம பயம் இல்லாமல் கொடுக்கலாம். ஸோ அந்த மீன் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம். ஃபுல்லாக மீன் ஃப்ரை பண்ணியாச்சு. அதுக்கு வந்து அதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக பெரிய வெங்காயத்தை ரவுண்டாக கட் பண்ணி பக்கத்தில் கருவேப்பிலையும் பொரித்து வச்சாச்சு. இப்போ சாப்பிட்டு பார்த்திங்கன்னா வெங்காயம், அந்த கிறிஸ்பான கருவேப்பிலை, அந்த கிறிஸ்பியான மீன் சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். சோறு கூட நம்ம சாப்பிட மாட்டோம், மீனை தான் சாப்பிட்டுட்டே இருப்போம். நான் யூடியூப் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது என் தங்கச்சி வந்து வீடியோ எடுக்கிறது கூட விடாமல் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். நீங்கள் பார்த்தால அதேமாதிரி நான் வீடியோ கிளிப்பில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு கிரேவிங்ஸ் கொடுக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சால மீன் இருந்தது, அதையுமே ஃப்ரை பண்ணியிருந்தோம். ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். என்கிட்ட பெரிய இலை இல்லை, அதனால் நான் அடியில் பிளேட் வச்சுட்டு குட்டி இலையை வந்து வச்சுக்கிட்டேன். ஸோ நம்ம வந்து இப்போ சாதம் வச்சிடலாம். சாதத்தோட நல்லா சுட சுட இருக்கிற அந்த சால மீன் குழம்பு வந்து ஊற்றிக்கலாம். ஒரு மீனோட ஊற்றியாச்சு. அதுக்கப்புறமா நகர மீன்னா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையுமே சர்வ் பண்ணி அதுக்கு கார்னிஷுக்காக பெரிய கட் பண்ணி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை அது எல்லாமே ஒரே தட்டில் வந்து சர்வ் பண்ணுறாங்க. எனக்கு சால மீன் பிடிக்குங்கிறதுனால சால மீனையுமே இதே பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணிட்டாங்க. ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் இந்த வீடியோவில் வந்து அவ்வளோவா நல்லா தெரில, நான் ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன், அதில் பாருங்களேன் அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் எங்கள் அம்மா வந்திருக்காங்க. வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் மோட்டிவேஷனாக இன்னும் நிறையா வீடியோவில் அம்மாவே வந்து பேசுவாங்க. வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட புதுமையான இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் டேக் கேர், பை.